எல்லோருக்கும் வணக்கம். 2 நாள் லீவ் முடிஞ்சு நாளைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எல்லாத்தினுடைய முக்கிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 53 ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய அவுட்கம் நம்முடைய ஷேர் மார்க்கெட் ஏதாவது பாதிக்குமா? அதாவது இந்த ஆயில் அண்ட் கேஸ் அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே பறந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருமா அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த 53rd ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அது இன்னும் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் பல ஸ்டேட்ஸ் எல்லாம் அப்ரூவல் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால அந்த பிபிசிஎல் ஐஓசி இது போன்ற பங்குகள்லாம் அடுத்த வாரத்தில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபோக்கஸில் வருது. திடீர்னு ஒரு 5% 10% இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா இந்த மீட்டிங்கில் ஆயில் அண்ட் கேஸ் ஜிஎஸ்டிக்கு இடையில வரல. சரி, அப்போ இதனால் என்ன நம்மளுக்கு வந்து புண்ணியம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே முக்கியமானதா இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம். அவன் டிக்கெட்டே வாங்காமல் 3rd கிளாஸ் ஏசியில் கூட ஏறி உட்காந்துக்கிறானு. இதில் இவங்க எங்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க போகிறாங்கன்னு தெரில. நான் ஒரு காலத்தில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போனேன். அப்போ ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபா. அப்போ 5 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் இப்போ எவ்வளோ இருக்குது ரேட்டுன்னு தெரில. ஸோ 5 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வந்து என்னதான் ஒரு 20% எக்ஸம்ஷன் கொடுத்தா கூட மிச்சமாகக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தா 1 ரூபா தான். நான் மற்றபடி வேற ஏதாவது ஒரு நியூஸ் ஷேர் மார்க்கெட்டுக்கு உபயோகமாக இருக்கான்னு பார்த்தா, இந்த பால் 12% ஆன் மில்க் கேன்ஸ், அது நீங்கள் பிளாஸ்டிக்கில் செஞ்சால் என்ன அல்லது அலுமினிய கேனில் எதாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒரே டேக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது ஹட்சன் அடுத்த வாரத்தில் அந்த ஹட்சன் அக்ரோ அது போன்ற ஸ்டாக்குகளுக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் வருதான்னு பார்க்குறேன். மற்றபடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான இம்பேக்டும் இல்லை. பிபிசிஎல் ஐஓசி போன்ற பங்குகள் அடுத்த வாரத்தில் ஒரு 5-10% இந்த நியூஸ்னால கீழே விழுந்ததுன்னா அது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது முக்கியமான நியூஸ், அடுத்த வாரத்தில் ஃபாரினர்ஸ் எல்லாம் பையர்ஸாக மாறிட்டாங்கன்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நம்மளை நல்லா சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. 4 நாட்கள் நல்லபடியாக பையிங்லேயே இருந்து கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1790 கோடிக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரத்தில் இதே மாதிரி ஒரு முதல் 4 நாள் பையிங்லேயே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எதுவுமே பெருசாக கவலையே கிடையாது. அடுத்தது மிக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் வந்தா என்ன வரலினா என்ன, எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மந்த்லி எக்ஸ்பைரி வாலட்டிலிட்டி அப்படின்றது அடுத்த வாரம் வியாழக்கிழமை வருது. ஸோ அந்த எக்ஸ்பைரியில் ஏதாவது பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. அது நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரமாக அடுத்த வாரம் அமைய போகுது. அது முடியும் பொழுதே என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, எப்படி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டருக்கு இது அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு நியூஸ்னால பல கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10% 20% ஏற்றி விட்டாங்க. கடைசியில் அந்த கவுன்சில் மீட்டில் அதை பற்றி எது ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி பட்ஜெட்டில் அதை சொல்ல போகிறாங்க இதை சொல்ல போகிறாங்கன்னு ஏகப்பட்ட செக்டரில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கீழே இறக்கிடலாம். ஸோ எப்படியோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அப்படின்றதுக்கு அருமையான 5 காரணங்கள் இருக்குது. இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்து கிட்டத்தட்ட 45% இந்த எஃப்ஏசிடி அப்படின்ற கம்பெனி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நியூஸும் வந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டினங்காட்டி டபக்குன்னு மேலே வந்துட்டான். அப்போ இந்த வாரத்தில் ஏதாவது கம்பெனிகள் ஏதாவது நல்லா வாலட்டிலிட்டியாக மேல் நோக்கி ஏறியோ அல்லது கீழே இறங்கக்கூடிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் ஒரு 3 ஷேரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எஃப்எஸ்எல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவன் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல, ஒரு சைடுவேஸாக தான் இருந்திருக்கான். ஆனால் இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற கம்பெனி வந்து தொடர்ந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். இந்த கம்பெனியினுடைய சார்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனு இதே மாதிரி சைடுவேஸாக இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஒருவேளை அடுத்த வாரத்தில் பெருசாக உடச்சி மேல் நோக்கி பீறி கொண்டு வந்தால் ஒரு 220 230 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹெச்எல்இ கிளாஸ்கோட் அப்படின்ற கம்பெனி ஏதாவது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். அப்போ இந்த ஷேர் எப்படி இருக்கா கடந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அடிவாரத்தில் வந்து தூங்குறான். ஸோ இப்படி 2 முறை தூங்கி அவனை தூக்கி விட்டுறாங்க போல் மேலே, கொஞ்சமாவது எந்திரிடா அப்படின்ட்டு. அப்போ இந்த ஷேர் அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி வந்ததுன்னா ஒரு 600 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம்தான்.
அதே மாதிரி ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4% ஏறி தான் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ஷேர். அவனும் வந்து கடந்த 6 மாதத்தில் வந்து ஹை 1525 இருந்திருக்கான். ஸோ அப்போ இந்த ஷேரும் ஒரு குறிப்பிட்ட மொமெண்டத்தை தாண்டி மேல் நோக்கி வருது. 1500 வந்து தொட வந்ததுன்னா அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேர் ஏதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியானா இவனும் ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கணிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு 3 ஷேர் அடுத்த வாரத்தில் மேலேயோ அல்லது கீழேயோ பெருசாக ஏறி இறங்க வாய்ப்புள்ள ஷேர் அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஷேர் ஏன் அடுத்த வாரத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு ஷேர் கும்பா ஆகும் லட்சணங்கள் என்ன அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஷேர் அவ்வளோதான் முடிஞ்சது, நீ அதில் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னா இதில் ஃபண்டமெண்டல் வந்து தோற்று போயிடும் நண்பர்களே. ஃபண்டமெண்டலி ஒரு ஷேர் கும்பா பாடிடுமா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ பெயிண்ட் கம்பெனியில் வந்து போட்டி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்குறக்கு பல குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளை நம்ம எடுத்து பார்க்கணும், பல இயர்ஸ் ரிசல்ட் எடுத்து பார்க்கணும், பெரிய அனலிஸ்ட்லாம் வச்சு அதை பார்க்கணும். ஆனால் மிக எளிமையாக டெக்னிக்கல்னால மட்டும்தான் ஒரு ஷேர் கும்பாகுது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இந்த டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 200 ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 200 டேஸ்க்கு மேலே இருந்தால் இந்த ஷேரில் மொமெண்டம் இருக்குது, அதாவது மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அந்த 200 டேஸ் ஏவரேஜுக்கு கீழே 200 நாள் ஏவரேஜ் எடுத்து பார்க்குறோம், 200 நாள் ஏவரேஜுக்கு கீழே ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ அவன் பிலோ ஏவரேஜ். காலேஜில் வந்து கடைசி ரேங்க் ஒருத்தர் எடுக்கிறான், ஸ்கூல்லையும் கடைசி ரேங்க் தான் ஒருத்தர் எடுத்தான், அப்புறம் எல்கேஜிலையும் ஒருத்தர் கடைசி ரேங்க் தான் எடுக்கிறான் அப்படின்னா அப்போ அவன் சுமாராக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமானம். ஸோ 200 நாள் ஏவரேஜுக்கு கீழே இருந்தால் அது வந்து கும்பா ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஸோ அப்போ இந்த 200 நாளைக்கு மேலே இருந்தால் அவன் சூப்பராக இருப்பான் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஆனால் மேலேயும் கீழேயும் சில சமயங்களில் ஏறி இறங்கிட்டு இருக்கும், அவனுக்கே தெரியாது நான் நல்லவனாக இருக்க போகிறேன்னா இல்லை கும்பா பாண்டியா அப்படின்றது அவனுக்கே தெரியாது. அந்த வகையில் இந்த ஷேர் சமீபத்தில் எலெக்ஷன் டைமில் கீழே வந்தால் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு மேலே போயிட்டான். இதுக்கு முன்னாடி பாருங்கள் அருமையான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏவரேஜ் 200 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு மேலே 150 ரூபாய்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அருமையான லாபம் 500 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் போதும். இப்போதைக்கு ரொம்பவுமே டாக்காக இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஜா குரூப்பில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் கோர்ட் வந்து அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு வந்து சரியான தங்கும் இடம் தரல, சரியான சேலரி தரலன்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர்த்துக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் இது போன்ற ஷேரில் எடுத்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ஹிந்துஜா குரூப்லேயே பெரிய ஷேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர், அடுத்தது அசோக் லைலாண்ட், அதுக்கடுத்தது கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரபலமான இந்த ஹிந்துஜா குளோபல். இந்த ஷேருக்கு அப்புறமே இன்னும் 2 இருக்குது, ஜிஓசிஎல் கார்பரேஷன் ஒன்று இருக்குது, என்டிஎல் வெஞ்சர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் அப்படின்ற ஷேரை ஒரு உதாரணமாக எடுக்கிறோம் பாருங்க. இவன் எப்போ கும்பா ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு கீழே வரும்பொழுது 2023 இந்த ஷேர் வந்து கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ அப்போ 1250 ரேட்டு கீழே வரும்பொழுதே ஒருத்தர் எக்ஸிட் ஆயிடுறாங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ரேட் 870 ரூபா. ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபண்டமெண்டலை விட டெக்னிக்கல் தான் ரொம்பவுமே உதவி செய்யும். ஸோ இருக்கிறதுலே பெரிய கம்பெனி அவங்களுடைய குரூப்பில் இண்டஸ்இண்ட் பேங்க், நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலத்தில் வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் வந்து 1500 ரூபாய்க்கு விட்டு வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோவிட் சமயத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்து இந்த ஷேர் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் தாண்டியிருக்கான். அதுக்கப்புறமே ஒரு கட்டத்தில் இந்த ஷேர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஒரு முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கீழேயே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி மேலே மொமெண்டம் எடுத்து மேலே வந்திருக்கான். ஸோ 200 டேஸ் அப்படின்றது ஒரு தாரக மந்திரம். அந்த தாரகம் எங்கள் வாழ்க்கையில் எதுங்க எளிதாக கிடைக்கிது, எதுங்க ஈஸி, அப்படியே 200 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு மேலே இப்படியே எவனாவது கிராஸ் பண்ணி போகிறவன் இருக்கானா அல்லது இப்படியே எவனாவது கிராஸ் பண்ணி வரவன் இருக்கானா?
எல்லாம் இந்த இடத்துல கொஞ்ச நாள் கந்தரகோலமாக ஆடுவானுங்க, அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு சைட் டைரக்ஷன் எடுத்து மேலேயோ கீழே போவாங்க. நம்ம கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் டெசிஷன் எடுக்கிற நேரத்தில் நம்ம போனோம்னா நம்மளுக்கு சந்தோஷம் வரும். அதுக்கு முன்னாடி போனோம்னா மேலேயும் கீழேயும் தாவிக்கிட்டு இருக்கணும். பட் உங்களுடைய கேள்விக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பதில் என்ன அப்படின்னா, ஒரு ஷேர் கும்பா ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே உடச்சி கீழே வரும் பொழுது அவனுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் கும்பா பாடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி மேலே வந்தான்னா அதனுடைய ஸ்டோரி டிஃப்ரெண்ட். பட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எது அதிகமான ப்ராபபிலிட்டி அப்படின்னா 200 days மூவிங் ஆவரேஜ் தான். நண்பர்களே, ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 100 பேர்த்திட்ட போய் இந்த கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 95 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்சத்தை ஒரே க்ரோயிங் ஸ்டாக்ல கொண்டு போய் போட்டான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு CDSL அப்படின்ற ஒரு ஷேர் கூட ஒரு க்ரோயிங் ஷேர் தான். அதே மாதிரி இந்த ஷேர்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் எப்படியே அழிஞ்சு போகாது. இது காலகாலத்துக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 2020 வெறும் 239 ரூபா இருந்த ஷேர் 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும்னு வச்சுருந்துருக்கீங்களா. ஏன்னா இப்போ 2000 ரூபா ரேஞ்சில் இருக்கான். 200 ரூபா எங்கே, 2000 எங்கே. ஸோ எதிர்காலத்தில் 20,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இவர் நண்பர் எப்படி யோசிக்கிறாருன்னா, அப்போ ஒரே ஷேரில் கொண்டு இந்த 1 லட்ச ரூபாய் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஒருவேளை இந்த 1 லட்ச ரூபா 10 லட்சம் ஆயிருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாமா? இல்லை இந்த CDSL மாதிரி ஒரு 10 கம்பெனி கண்டுபிடிச்சு, BSEன்னு ஒரு ஷேரு, அந்த மாதிரி நிறைய ஒரு 10 கம்பெனி கண்டுபிடிச்சு அப்போ ஒவ்வொன்றிலையும் 10,000 போடலாமான்னா 100க்கு 95 பேர் இந்த மாதிரி 10 கம்பெனியில் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த CDSL ஷேர் கூட பாருங்க, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு இடம் கீழே வந்திருக்கான். அழகா அப்படியே 1400 கீழே அருமையாக கீழே வந்திருக்கான் பாருங்க. ஆஹா, இவன் பாருங்க கிளியரா, வெரி கிளியர். 1000 ரூபாய்க்கு மேலே ஒரே ஒரு என்ட்ரி எப்போ 2023 சரியா போன ஜூன் மாதத்தில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் மொமெண்டம் மேல் நோக்கி போகும் அப்படின்னு கணிக்கும் பொழுது அப்போ இந்த இடத்துல 1000 ரூபாய்க்கு எடுத்திருந்தா இன்னைக்கு 2000 ரூபாய். பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். இந்த மாதிரி ஒரே தடவையில் மேலே போக மாட்டான். நம்மளை 10 தடவை மண்டையை பிக்க வச்சு தான் ஏதாவது ஒரு சைடு மேலே போவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா 10 ஷேர் கண்டுபிடிச்சி 10 ஷேர்லேயும் 10,000 போட தான் நான் பார்ப்பேன். நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.